ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடு ஊனு தலையாட்டினா உடனே கழுத்தை வெட்டுறான்னு சொல்கிற மாதிரி தாங்க. நான் ஊனு தலையாட்டினோன்னே என்னை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி 200 பவுண்டு செலவு பண்ண வச்சுட்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலி எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ்க்கு வந்து ஜாக்கெட் வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க வந்த டைமில் வந்து அஸ்டாவில் வாங்கினது, அதுக்கப்புறம் அவங்க வாங்கவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாக ஜாக்கெட் வாங்கணும்னு சொன்னாலும் சரி வாங்குறோம் நல்லாவே வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ட்ரை போயிருந்தோங்க. ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு இது கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும், சீக்கிரம் அந்தளவுக்கு குளிராதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அங்கே போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுதுங்க, ஜாக்கெட் கொஞ்சம் நஞ்செல்லாம் இல்லைங்க. ஜாக்கெட் மட்டும் இல்லைங்க, எல்லா பொருளும் செம்மையான ரேட்டுங்க. ஒரு நைட் பேண்ட் 5500 ரூபாய், ஒரு டிஷர்ட் 8500 6500 ரேட்டை பார்த்தோன்னா எனக்கு தலை சுற்றிருச்சுங்க. சரி ஓகே, எப்பயாவது ஒருக்க தானே வாங்குறோம், சதீஷ் எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரத்தில் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி ஓகே, இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் 11,000க்கு ஒரு ஜாக்கெட் வாங்கியிருந்தோங்க. அவங்க அது இதுன்னு போட்டு பார்த்து ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் கூட வாங்குவாருங்க. ஆக்சுவலி அவருக்கு பிடிச்சது மட்டும்தான் வாங்குவார். நீங்கள் வேறு ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கண்டிப்பாக அவருக்கு எது பிடிச்சிக்கோ அது வாங்குவார். அது எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் அவர்கிட்ட அந்த ஒரு பழக்கம் இருக்குது. சரி ஓகேன்னு 3-4 ஜாக்கெட் போட்டு பார்த்தாரு. ஸோ அவருக்கு இந்த க்ரீன் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த தேன் கலர் மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்தது. கலர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குதுன்னு சொன்னேன். பட் அவர் மனசே மாறல. 2-3 தடவை போட்டு பார்த்துட்டு இதுதான் நல்லா இருக்குன்னு கடைசியில் அவருக்கு பிடிச்சதே எடுத்துட்டாரு. சரி ஓகே, அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்களும் அதையே எடுத்துட்டோம். சரி அது மட்டும் தான் வாங்கணும்னு பார்த்தா அப்புறம் சாக்ஸும் கொஞ்சம் நல்லா தான் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இப்போ ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஜாக்கெட்லேயுமே ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு செக் பண்ண, ஜாக்கெட்டில் ஆஃபர் போடல. பட் சாக்ஸ்லேயும் பேக் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டுலேயுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. சாக்ஸ் வந்து நார்மல் ரேட் வந்து 15 பவுண்டு, இப்போ வந்து 10 பவுண்டுன்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 3 செட்டு சேர்ந்த மாதிரி ஒரு சாக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அதுலேயே பேக் ஒன்று எடுத்துட்டோங்க. சூப்பர் ட்ரக் பேக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே இன்னைக்கு ஆஃபரில் இருந்துச்சு. 45 பவுண்டு பேக் வந்து 31 பவுண்டுக்கு இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு பேகும் ஒன்று எடுத்துட்டோங்க. ஸோ அதெல்லாம் பில்லு போட்டு கடைசியில் 185 பவுண்டு ஆயிடுச்சுங்க அங்கேயே. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இந்த ஜாக்கெட்டை பற்றி உங்கள் கமெண்ட் என்னங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை, see you next video.